பாலியல் ரீதியாக ஒரு பொண்ணு துன்புறுத்தப்பட்டதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டு பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பேசுகிறாங்க. அப்படி சினிமாவில் மூழ்கி போயிருக்கோம். இன்றைக்கி அப்படி தான் நிறையா பசங்க வந்து சினிமாவில் மூழ்கி அதை ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்து நிறைய பேர் வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆக்கிட்டு இருக்காங்க. உண்மை. இன்றைக்கி சினிமாவில் பார்க்கக்கூடிய ஹீரோயிசம், இந்த ரவுடிசம், இந்த ஹீரோ வந்து படத்தில் வந்து 10 பேர் அடிக்கிறது, 100 பேர் அடிக்கிறது, அந்த ரவுடிகள் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஹீரோ பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான செயல்களை வந்து ரொம்ப ஹீரோயிசமாக காட்டினால இன்றைக்கி நிறைய பேர் பசங்க ரவுடிசமாகவே மாறுறாங்க. இந்த பைக் வீலிங் பண்ணுறது, பைக்கில் வேகமாக போகிறது, போலீஸ்காரங்களை ஏமாத்துறாரு, அவர் ஏமாற்றி முட்டி மூடிட்டு ஏன்னாச்சும் அடிபட்டு கிடக்குறாங்க. அதேமாதிரி பொண்ணுங்களை துரத்தி விரும்புறது, உருவ கேலி பண்ணுறது, கேலி கிண்டல் பண்ணுறது, பெற்றோர்களை கிண்டல் பண்ணுறது, ஆசிரியர்களை கிண்டல் பண்ணுறது, ரிவெஞ்ச் அடிக்கிறது, ஜாதி மத பிரச்சனையில் ஏதாவது ஒரு விஷயங்களை சினிமாக்களை கிளப்பி இவங்களுக்கு ஒரு இன்றைக்கில் நிறைய பேருக்கு வெறுப்பே வந்துடுச்சு. இன்றைக்கி இன்னமும் அந்த போதை பழக்கத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக காட்டிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சினிமாக்கள். அதாவது எங்கே வேணால், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடி, மேரேஜ் ஆகக்கூடி, காது குத்தாகக்கூடி, பர்த்டே ஆகக்கூடி, சந்தோஷமாக இருந்தால் கூடி, சோகமாக இருந்தால் கூடி, லவ் ஃபெயிலியர்னா கூடி, எல்லா இடங்களையும் கூடி, சிகரெட்டு, எல்லா விஷயங்களையும் காட்டி, கஞ்சாவும் இப்போ அதில் ஒரு மிக்சடாக ஒரு சில போதை காட்சியிலையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கஞ்சா அடித்தா பயங்கரமான வீரம் வர மாதிரி ஒரு படத்தில் காட்டுறாங்க. இன்றைக்கி நிறையா மோசமான விஷயங்கள், அதாவது அவங்களுடைய வருமானத்துக்காக நிறைய காட்சிகளை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை இன்றைக்கி வாழ்க்கை படமாக எடுக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக கீழே போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒருத்தன் நிற்கிறது விட ஒரு ஸ்டைலாக அப்படி ஒரு மாதிரி ஸ்டைல், அது என்ன ஸ்டைல்னு தெரியல, அப்படி ஒரு மாதிரி சாஞ்சுக்கிட்டு நிற்கிறது, கோணலாக நிற்கிறது. இன்றைக்கெலாம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நடக்கிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போகிறாரு, வராரு, காரில் ஏறாரு, எல்லாமே ஸ்டைலு, கெத்து. உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய உடம்புலையோ இல்லை உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லோலாம் கெத்து கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்குது உண்மையான கெத்து. படிங்க, வேலைக்கு போங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க, போதைப்பொருள் இல்லாமல் வாழ்க்கையில் வாழுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய உதவிகளை செய்யுங்க. ஆன்மீகத்தில் உண்மையிலே ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலே ஆன்மீகங்கிற சுயக்கட்டுப்பாடு ஒழுக்கத்தெல்லாம் கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்குங்க. இப்படி பண்ணுங்க. இதுதான் ஒரு செயலில் தான் உங்களுடைய கெத்து இருக்கே தவிர இந்த மாதிரியான பாட்டு போட்டு நடந்து வர்றது, போகிறது, ஸ்டைல் அப்படியே தலைமுடியை ஒரு வித்தியாசமாக வச்சுக்கிறதுனால தயவு செஞ்சு கெத்துங்கிறது ஒரு மண்ணும் கிடையாது. இது சினிமா உருவாக்கின ஒரு மாயை, ஒரு போதை. இன்றைக்கி அதை நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. தயவுசெய்து சினிமாங்கிறது ஒரு நிஜ வாழ்க்கையே கிடையாது. நிறைய கற்பனை காட்சிகள் இருக்குது. நீங்கள் ஒரு சினிமாவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இது வந்து இந்த போதை காட்சிகள் தவறு, இது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது, இது ஒரு கற்பனை காட்சி அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கும் புரிய வைங்க, நீங்களும் புரிஞ்சுக்குங்க. சினிமாவோட தயவு செஞ்சு என்றைக்கும் ஒத்து போகாதீங்க. ரொம்ப ஒத்து போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சினிமாங்கிறது நமக்கு வாழ்க்கையோட எந்த காலத்துலையும் ஒத்து போகிறது, ஏதாவது ஒத்து போகிற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஒரு ஹீரோ 100 பேரை 200 பேர் அடிப்பார், நம்ம நிஜ வாழ்க்கையில் பண்ண முடியுமா? அடித்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு சினிமா ஹீரோவில் இப்போ ஹீரோ வந்து ஒரு கைகாலை உடச்சி இதை உடச்சி 10 பேர் தலையை வெட்டிலாம் இருப்பார். நம்ம அது மாதிரி பண்ணால் இன்றைக்கி ஜெயிலில் கிடக்க வேண்டியதான். இன்றைக்கி நிறையா விஷயங்களை நம்மளோட நீ ரவுடிடா அதிரா எதிராங்கிற மாதிரி சினிமாக்கள் தூண்டுது. தயவு செஞ்சு அதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. சினிமாங்கிறது நல்ல தரமான படங்கள், ஏதோ உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ பலனுள்ள படங்களாக இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு சினிமாக்கெல்லாம் போகாதீங்க. நிறைய பொழுதுபோக்குகளை அவாய்ட் பண்ணுங்கள். பொழுதுபோக்குகள்ங்கிறது இது ஒரு பொழுதுபோக்கே கிடையாது. சினிமா, மொபைல், கார்ட்டூன்லாம் ஒரு பொழுதுபோக்கே கிடையாது. உங்கள் மனசில் வந்து ஒரு ஆழ்ந்து பதியக்கூடிய ஒரு விஷயம். அதில் நடக்கக்கூடிய நிறைய சென்சிட்டிவான விஷயங்களை அவங்களோட கருத்துக்களை உங்கள் மேலே திணிக்கிறாங்க. நிறைய ஆபாச காட்சிகள் உங்கள்கிட்ட விதைக்கிறதுலேருந்து, ஜாதி சம்மந்தமான விஷயங்களை விதைக்கிறதுலேருந்து நம்ம மனசை கெடுக்கிறாங்க. தயவு செஞ்சு நிறைய விஷயங்களை புரிஞ்சு வாழ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய உண்மையான பொழுதுபோக்கு நிறைய கலைகளை கற்றுக்கிறது, நிறைய விளையாட்டில் திறமையாக இருக்கிறது, நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நிறையா அதுக்கு முயற்சிகளை பண்ணுறது, குடும்பத்தை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அதிகப்படியாக இன்வால்வ் ஆகும். ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் பொழுதுபோக்கில் அதிகமாக இன்வால்வ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடய விளைவுகள் இன்றைக்கி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து பொழுதுபோக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பொழுதுபோக்குக்கு ஒரு சினிமாங்கிறது பொழுதுபோக்கான விஷயமே கிடையாது. அது நிறையா மனசில் குழந்தைங்களுடைய ஏதோ ஒரு தவறான விஷயங்களை விதைக்கிற விஷயமாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு.